நம் தலைவர் அவர்களை 2026 முதலமைச்சராக அமர்வதற்கு நாம் எல்லோரும் சபதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2026 ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று மீண்டும் திமுகவுக்கு தவிர்த்து மட்டும்தான் போட்டி. ஒரு தம்பி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கட்சிக்கு எப்போதுமே அந்த தலைவர்கள் வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்கிறன்னு தான் யாராக இருந்தாலும் விரும்பாங்க. நீங்கள் ஆரம்பித்தா கூட அப்படி தான், சரிதானே? ஆனால் அவங்க கட்சியினுடைய ஒரு தனித்தன்மை இருக்கணுன்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாங்க, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. ஓகே வச்சுங்க, நாங்கள் சொல்கிறோம் எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு. அது எப்படிங்க? அது அவங்க கருத்து, மக்கள் தானே தீர்மானிக்கணும். அது வணக்கம், இது கேள்விக்களம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தினுடைய முடிவில் ஒரு தீர்மானம், அதற்கு அதனுடைய தலைவர் திரு விஜய் பேசிய பேச்சு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டத்தை, என்ன பாணியில் வியூகங்கள், என்ன பாணியில் தேர்தல் அணிகள் அமைய இருக்கின்றன, எப்படிப்பட்ட வியூகத்தை தாவேகா கையெடுக்கப் போகிறது என்கிற அம்சங்களை அது கோடிட்டு காட்டியிருக்கிறது. விக்கிரவாண்டியிலிருந்து இதுவரை சொல்லி வரக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுவார், தாவேகா தலைமையில் ஓர் அணி என்கிற அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்று இன்றைய பொதுக்குழுவிலும் கூட ஒரு தீர்மானம். அதை அடுத்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து விவாதத்திற்குரிய ஒன்று. போட்டி என்பது தன்னுடைய கட்சிக்கும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் தான் போட்டி, அது நாளுக்கு நாள் இன்னமும் வலுவடைந்து கடுமையாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து எழக்கூடிய கேள்விகள், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி என்று தன்னை ஆளுங்கட்சியை நேரடியாக மோதக்கூடிய ஒரு ஆளுமையாக, ஒரு அரசியல் சக்தியாக முன்னிறுத்துவதன் வழியாக தன்னுடைய கட்சிக்கான அரசியல் நிலைப்பாட்டை, தேர்தல் வியூகத்தை எந்த வகையில் பொசிஷன் செய்கிறார்? அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் அவரை விரும்பி அழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அதை உதாசீனப்படுத்திவிட்டு தன் தலைமையில் அணி என்று அவர் கட்டமைப்பது அவருடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றா, தன்னுடைய ரசிகர்கள் அதை மட்டுமே ஏற்பார்கள் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து வரக்கூடிய கருத்தா? அதிமுகவை ஏற்கனவே அவர் விமர்சித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சிக்கு, கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய வலு இல்லை என்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறாரா என்ற பல கேள்விகள் அதனுள்ளே இருக்கின்றன. அப்படியானால் ஆளுங்கட்சியை எதிர்த்து தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு அரசியல் ரீதியாக களத்தில் என்ன பணியை, ஒரு முதன்மையான எதிர்க்கட்சியாக, ஒரு பிரைமரி சேலஞ்சர் என்கிற அளவில் என்ன களப்பணியை செய்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட கருத்தாக்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் விவாதிக்க வேண்டும். நம்மோடு அரசியல் விமர்சகர்கள் திரு ஐயநாதன் அவர்கள், திரு பொன் வில்சன் அவர்கள், தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு டி ராமகிருஷ்ணன், திரு சாமிநாதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ஐயநாதன் அவர்கள்ட்ட கேட்கணும், அழைப்பை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா? 4 முனை போட்டி, 5 முனை போட்டி, கடுமையான 2 முனை போட்டி, 3 முனை போட்டி அப்படின்னு களம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ் வந்து உருவாகிடுச்சின்னு இப்போவே சொல்ல முடியுமா? இல்லை, இந்த சிறப்பு பொதுக்குழு அப்படின்னு அவர் கூட்டியிருக்கிறதுனுடைய நோக்கம், ஒரு பொதுக்குழுவை கூட்டி கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் எடுத்துக்கிறார். எப்படி 2016 தேர்தலுக்கு முன்னாடி அஇஅதிமுக பொதுச் செயலர் செல்வி ஜெயலலிதா திருவான்மையூரில் ஒரு பெரிய கூட்டம் கூட்டி பொதுக்குழு, செயற்குழு, சிறப்பு அழைப்பாளர்லாம் வச்சு கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கிறதுக்கு கூட்டினாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, பொதுச் செயலாளருக்கு அதிகாரம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க கூட்டணி எல்லாத்தையும் தான் போட்டிட்டாங்க. அது வேறு. அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அதிகாரத்தை வாங்கிறது என்ன அப்படின்னோம்னா, கூட்டணி தொடர்பாக அறிவிக்கிறது, அந்த சூழலுக்கு தக்கவாறு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை இவர் எடுத்துக்கிறார். இவர் 2 விடையும் ஒரு தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்க, இவங்க தாவேகானுடைய முதல்வர் வேட்பாளர் இவர் தான், இவரை ஏற்றுக்கொண்டவங்க தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு, அது ஏற்றுக்கிறவங்களுக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு எதுக்கு அந்த வந்துட்டு கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை இவருக்கு போய் வாங்கணும்? இல்லை, ஏற்றுக்கிறேன்னு பிஜேபி வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பிஜேபி ஒரு வேளை வந்து அப்போ கமலாலயத்திலேருந்து ஒரு தூதுக்குழு வந்து இவங்களை பனையூரில் வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும் இல்லையா அவருக்கு கட்சி? அதுதான் விக்கிரவாண்டி மாநாட்டிலே முடிவெடுத்தாச்சு.
நம்முடைய கொள்கை எதிரி இவங்க, திமுக அரசியல் எதிரின்னு சொல்லியாச்சு. அப்புறம் அந்த கட்சியை பற்றி மறுபடியும் ரீகன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. ரெண்டாவது இன்னொரு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, பாஜக மட்டுமல்ல, பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியோடும் எந்த உறவும் இல்லை, ஒட்டுமில்லை சரி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்துட்டு இப்போ இதை தாண்டி எந்த கட்சிக்காக இவர் வந்துட்டு கூட்டணியில் சேர்றதுக்கான அந்த முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை இவர் வாங்குறாரு? அப்போ என்ன அப்படின்னம்னா, இப்போ அவர் எடுத்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு அவர் எதையும் எடுக்கலை. கூட்டணி தொடர்பாக அந்த அக்கேஷன் இன்னும் நம்மளுக்கு வரல, வரும்போது அந்த முடிவு எடுத்துக்கிறலாம், அப்போ பார்த்துக்கிறலாம். இன்னைக்கு இருக்க அரசியல் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு இவர் அறிவிச்சுட்டு, அவர் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து விட்டு ஏடிஎம்கேவோட பேச முடியுமா? ஏடிஎம்கே வந்து சரிங்க உங்களோட அதிகாரத்தை பகிர்ந்து ஏற்கனவே பேசுனாங்களே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிற்பாடு, எனக்கு தான் நல்லா தெரியுமே, பேசுனாங்களே, பேசி செட் ஆகல. அதுக்குள்ளே நடுவில் பிஜேபி குறுக்கையில் வந்தாங்க, அவங்களோட கூட்டணி முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். பேசினவங்க தானே இவங்க, அதனால் பேசாதவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, பேசினவங்க தான் இவங்க. ஆனால் அது நிறைவேறாது அப்படின்றது இவங்க உணரல, குறிப்பாக விஜய் உணரல. போட்டி வலுவாயிடுச்சுன்றாரு, எப்படி சொல்றாரு? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்றாரு. அது வேற, அது பெப்டாக், அது பெப்டாக், அது என்னன்ற மக்களுக்கு சொல்லிவிடுவோம். பொதுவாக இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, இந்த ஊக்க பேச்சாளர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவங்க சொல்லுவாங்க, முன்னால் சாதிக்க முடியும் அப்படின்ட்டு. அது முதல்ல ஒரு பெரிய நம்ம ஆளில் ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், உன்னால் முடியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய திறன், தகுதி, திறமை நீ அறி, அதுக்கப்புறம் நீ எதை வேணும்னாலும் செய் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பெப்டாக் அவர் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியும் இன்னும் அந்த கட்சிக்கு வந்துட்டு. சரி, உங்க பாயிண்ட் வந்து கூட்டணிக்கான கதவு திறந்தே இருக்கு, வந்து கூட்டணிக்கு போக தயாரா இருப்பாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதெல்லாம் கூட பெப்டாக் தான், அது கீழே இறங்கியும் வரலாம்ன்றீங்களா? ஆமா 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 ஆமா. ஏன்னா அவருடைய நோக்கம் என்னது? ஆன்டி டிஎம்கே, டிஎம்கேவை பதவியிலிருந்து இறக்கணும் அப்படிதான் அவருடைய நோக்கம். அதுக்காக திமுகவையே தான் குறி வச்சு அவர் பண்றாரு. ஏன் அவரால வீழ்த்திட முடியாதா திமுகவை? அப்படி வீழ்த்துறதா இருந்ததுன்னா அவர் ஏன் வந்துட்டு இப்போ அங்கே விக்கிரவாண்டி மாநாடு முடியறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ரைட்டுங்களா? அப்போதுலேருந்து அது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அதனால வேற ஏதாவது ஒன்றுன்னா, இப்போ ஒரு சாதாரண மனிதர்கள் நடத்துகிற கட்சி அப்படின்னா அவங்க வந்து இப்போ திமுகவோட கூட்டணி வைக்கலாம், அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்னா அவங்க கொள்கை கோட்பாட்டில் யார் உடன்பட்டு வராங்களோ அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம். தமாக இருக்குன்னா அவங்க எந்த பக்கம்னாலும் கூட்டணி வைக்கலாம். பட் விஜய் மாதிரி ஒரு சுப்ரீம் ஸ்டார், அவர் தான் ஹோப், தமிழ்நாட்டை மாற்ற போகிறாரு இல்லைங்க, ஸ்டார் வேல்யூ. அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு, அவர் தான் சிஎம் கேண்டிடேட், அப்படி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டு லாஸ்ட் மினிட்ல இல்லங்க அவர் கண்டெஸ்ட் பண்ணல, அவர் சிஎம் வேட்பாளர் இல்ல அப்படின்னா அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? நம்முடைய ஃப்ரெண்டுங்க இருக்காரு, என்னை பொறுத்த வரைக்கும் மை பர்சனல் ஒப்பீனியன், அவங்க வந்துட்டு ஒரு அரசியல் சந்திப்பு, அரசியல் பொதுக்கூட்டம் நடத்துறதில்ல, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பூஸ்டப்லாம் தேவைப்படுது. பெருசாக ஒரு சினிமா வரும்போது எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தேவைப்படுது. அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், 67 திரும்புது, 77 திரும்புது அப்படிலாம் வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, சொல்லி அவங்க பண்ணுவாங்க. அது எத்தனை பேருக்கு புரியும்? 67க்கு பின்னாடி இருக்கக்கூடிய 20 ஆண்டு கால அரசியல் தெரியுமா அண்ணாவது? இல்லை 77ல் வந்து எம்ஜிஆருக்கு அதுக்கு முன்னாடி 20 ஆண்டு கால 25 ஆண்டு கால அரசியல் இருக்குது அப்படின்றது தெரியுமா? அதுக்குள்ளே காலச்சோடர்கள் தெரியுமா? அது சொல்லிட்டு ஒருத்தர் 26% ஓட் ஷேர் இப்பவே தாண்டிட்டோன்றார் சார். அவங்க 36% கூட சொல்லிக்கிட்டு சார். அதில் ஒன்று இந்த ஒரு லிபர்ட்டி தானங்க அது. இப்போ கூட இப்போ என்ன சொல்கிறாங்க, உண்மைக்கு நெருக்கமா இல்லையா? உண்மையில் நெருக்கம் எப்படி இருக்க முடியும்? அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இப்படிலாம் ஏலம் போட்டுக்கிட்டு தீர்மானம் போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? நம்ம தலைமையில் கூட்டணி வந்தவா வராட்டிப்போ அது வர்றவங்களை பார்த்துக்கிறோம். அது நம்மளோட கொள்கை சொல்றாரு. ஃபைட்டே எங்களுக்கும் அவங்களுக்கு தான், இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான், அது நாளுக்கு நாள் கடுமை ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அவரை பார்த்து இப்போ ஊசலாட்டத்தில் இருக்கிற ஒரு மாதிரி இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதாவது என்னன்னா அப்படிதானே சொல்லி ஆகணும் ஒரு தலைவர் ஆகிறாரு. அதனால பெப்டாக் அப்படின்னா நான் அவர் அப்படித்தானே சொல்லி ஆகணும், அவருக்கு தெரியாத எல்லாமே. அப்போ அதிமுக கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியோடைய பரப்புரை கூட்டத்தில் போயிட்டு அந்த தாவேகா கூடிய ஆடினாங்களே, அதை பற்றி அவர் ஏதாவது கண்டிச்சாரா? கூடாதுன்னு சொன்னாரா? வேண்டாம்னு சொன்னாரா? நம்ம இன்னும் முடிவெடுக்கலன்னு ஏதாவது சொன்னாரா? அப்படியே அதை விட்டுட்டார்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? திறந்த கதவு திறந்தபடியே இருக்கட்டும், வர்ற காத்து வந்துகிட்டே இருக்கட்டும். அப்புறம் பார்த்து கட்சி இன்னொருத்தர் சொல்றதுக்கெல்லாம் அவர் ஒவ்வொன்றுக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணுமா? அவருடைய கட்சி கொடி முக்கியமானது, அடையாளம். அவருடைய தொண்டர்கள் போயிட்டு அங்கே அசைக்கிறாங்க. அது இல்லைன்னு முதல்ல சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதுவே நிரூபணமாச்சு. அதுக்கப்புறமும் இவங்க பேசலை, இதான் உண்மை. என்ன நிரூபணம் ஆச்சு? அவங்க தான் கொடியை எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க, அவருடைய கட்சிக்காரங்க தான் அப்படின்றது. சார் வெறும் படம் காட்டுறாங்க,
கூட்டணிக்கு தான் தயாராக தான் இருப்பாங்க, சும்மா அப்படி ஒரு உற்சாக பேச்சை பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு திரு ஐயநாதன் முன்வைக்கிறார். திரு ஐயநாதன் அவர்கள் அவருடைய பெப்பு டாக்கில் அவர் பேசுகிறார். அவருக்கு பெப்பு வேணுங்கிறதுக்காக. ஃபேக்ட் அது கிடையாது. இன்றைக்கி 2354 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்துருக்காங்க. லெஜிட்டிமேட் உறுப்பினர்கள் ரிப்போர்ட்டட் டு தி எலெக்ஷன் கமிஷன். அப்படின்னா அந்த கட்டமைப்பு எப்படிங்கிறது இட் ஸ்பீக்ஸ் வால்யூம். நான் சொல்ல வேண்டியதில்லை. நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கும் தெரியும் நல்லா ஒரு அரசியல் கட்சியுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோணத்தில் எங்களுடைய தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் டிஎம்கே வர்சஸ் டிவிகே வர்சஸ் டிஎம்கே இது இன்னும் வலுப்பெறும். தேர்தல் மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் மூணாவது டிஸ்டன்ட் தேர்டாக தான் போவாங்க. டிஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அடுத்த வரேன். இது எப்படி தலைவர் சொல்கிறாருன்னா இஸ் அ மேன் ஆஃப் பிரின்சிபிள். அதாவது தலைவர் பழைய கன்வென்ஷனல் பொலிட்டிஷியன்ஸ் இல்லாமல், ஒரு சமகால அரசியல் தலைவர் இல்லாமல் யதார்த்தத்தை பேசக்கூடியவர். அதில் தான் அதை சொல்கிறாரு, நம்மளால் என்ன செய்ய முடியுமோ உளமார்ந்த உறுதியில் மட்டும் நம்ம கொடுப்போம், நம்மளால் செய்ய முடியாத செய்கிறோம் அப்படின்னு தான் அவர் பேச்சு வர்றாரு. இதை பொதுமக்கள் நல்லா கிரகிக்கிறாங்க. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை அதை சைலைன் பண்ணிவிட்டு வாதத்துக்காக இதை முன்வைக்கிறாங்க. அது அவங்களுடைய வாத திறமை. அதை நான் ஒன்றும் குறை சொல்கிற தயாராகலை. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, களத்தில் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, ஏற்புடைய கருத்துக்களை, ஏற்புடைய அரசியல் சூழ்நிலையை உணர்ந்து அறிந்து அதை உள்வாங்கிக் கொண்டு தங்களால் எதை செய்ய முடியும், எதை செய்ய வேண்டும், எதை செய்வதற்கு தயாராக இருக்கோம் என்று தீர்மானித்து இந்த கருத்தை சொல்கிறார். ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் வைக்கிறார். விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்றது திட்டவட்டமானால், எஸ், பெரிய கட்சிகளோட இப்போ ஏடிஎம்கேவுடைய பிஜேபி கூட்டணிக்கு போகிறதில்லைன்றது உறுதியானால் கூட்டணியில் யாரை சேர்த்துக்கலாம், கூட்டணி தொடர்பாக முடிவெடுப்பதற்கு தலைவருக்கு முழு அதிகாரத்தை இந்த பொதுக்குழு வழங்குகிறது அப்படின்னு தீர்மானத்துக்கு போடுறீங்கன்னு கேட்குறாரு. பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ப்ராசஸ். அது அரசியல் கட்சிகள் உள்ளவங்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதாவது ஒரு பொதுக்குழு இது இன்னைக்கு பொதுக்குழு நிறுத்தி அதோட விட்டுட்டு போகிறதில்ல. இந்த பொதுக்குழுடைய மீட்டு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பணும். அப்போ தலைவருக்கு எல்லா இதையும் எல்லா கட்சியும் கொடுக்கும். அதிமுக அப்படி தான் கொடுக்கும். ஆகையினால டே 1 இருக்க சொல்லி டே 1 விக்கிரவாண்டியில் அன்னைக்கே பிரகடனப்படுத்திட்டார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவருடைய தலைமையை ஏற்று, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையை ஏற்று வருகிற மற்ற எந்த கட்சி வந்தாலும் அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கிறது இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் சொல்லாத ஒரு புதிய அரசியலை முன்வைத்தவர் எங்களுடைய தலைவர். இது மக்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். உங்களை எல்லாரும் யாரும் மறுக்க முடியாது. ஆகையினால அன்றையிலிருந்து இன்றைக்கும் 2026 தேர்தல் களத்திலும் இதுதான் ஒழிக்கும். இது ஸ்டாண்டு, இது ஸ்டாண்டு. இது மாற போகிறதில்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய தலைமைகள் வருகின்ற எந்த கட்சியும் கூட்டணியில் இடம்பெறலாம். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஒத்து வந்தால் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு. இதில் தெளிவாக இருக்காரு, அதில் கரெக்டாக செய்வார். ஓகே, டிஆர்கே இல்லை, ஒரே ஒரு கேள்வி தான். இந்த பொதுக்குழுவில் சிறப்பு பொதுக்குழுவில் கூட்டி அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அதை தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணுமான்னு கூட்டணி சேர்றதுக்கு தீர்மானமே போடாம கூட அவர் யாரோட கூட்டணின்னு அவரே முடிவு பண்ணலாம். நடைமுறையில் அந்த தீர்மானத்துக்கு என்ன பெரிய ஒரு கட்சி அது முடிவெடுக்க போது அதுக்கு தேர்தல் ஆணையத்தை நண்பர் சொன்னாரு. அதுக்கான சொல்லணும், தேர்தல் ஆணையத்துக்கு நமக்கு கொடுக்கணும். ஆனால் இட்ஸ் மேண்டேட்டரி கிடையாது. ஆனால் ஒரு கட்சியுடைய கூட்டணியை தீர்மானிக்கிறது கட்சியுடைய அங்கத்தினர்கள் உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தலைவருக்கு அந்த ஒப்புதலை, அந்த அங்கீகாரத்தை அளிப்பது ஜனநாயகத்தில் இன்ட்ரா பார்ட்டி டெமோக்ரஸி. சரி சார், டிஆர்கே டிவிகே உடைய முடிவை ஒரு கன்சிஸ்டன்சி அதில் வெளிப்படுறதா பார்க்குறீங்களா, இல்லை அதில் லூப் ஹோல்ஸ் இருக்குது, கொஞ்சம் தங்களை பற்றி அதிகமாக நினச்சிக்கிறாங்க அப்படி பார்க்குறீங்களா?
டிஎம்கேவோட பிரைமரி சேலஞ்சர் அப்படின்னு அவரை முன்னிறுத்துறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் கேட்ட முதல் அந்த 3வது பாயிண்ட் சொல்கிறேன். பிரைமரி சேலஞ்சர், அதாவது திமுகவிற்கு தன்னை ஒரு மாற்று சக்தியாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் ஐ திங்க் ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறார். ஓகே, அதாவது ஆரம்பத்தில் விக்கிரவாண்டியை நம்ம எடுத்துப்போன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொதுக்கூட்டத்தை அந்த மாநாட்டை நம்ம ஒரு இதுவாக எடுத்துட்டோம், கணக்கில் எடுத்துட்டோம்னா அதுலேருந்து இப்போது ஸோ திமுக தான் தனக்கு பிரதான எதிரி அப்படிங்கிறதுல அவர் ஐ திங்க் அந்த விஷயத்தில் அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார். ஸோ அதாவது அவருடைய என்னை பொறுத்தவரையில் அவருடைய அணுகுமுறை என்னென்னா, நீங்கள் அது சொல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்போது ஏடிஎம்கே இருக்குது, அது பலவீனமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு கருத்து பல இருக்கும் பொழுது நீங்கள் அதிலிருந்து ஓட்டு வாங்கணும்னா அவங்க அஇஅதிமுகவை கடுமையாக விமர்சித்து எதிர்த்து அரசியல் செய்வதனால தனக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. அதனால் நம்ம திமுகவை தான் நம்ம கடுமையாக விமர்சிக்கணும். திமுக ஒரு ஆட்சியில் இருக்கின்ற கட்சி. ஸோ அதனால் அதை இன்னும் விமர்சிக்கிறதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. ஸோ இதையும் வைத்துக்கொண்டு அவர் அந்த நகர்வை செய்கின்றாருங்கிறத நான் பார்க்குறேன். கன்சிஸ்டன்சி எஸ் இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. ஆனால் அது தொடரணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் நீங்கள் இப்போ வரும்போது சொன்னீங்க, அதாவது தேர்தலில் கூட ஒரு வரும்பொழுது இப்போது பிரசாந்த் கிஷோர் கூட, ஏன்னா பிரசாந்த் கிஷோரை தானே அவர் ஏதோ கூட்டத்தில் வர வச்சுட்டார். பிரசாந்த் கிஷோர் கூட ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார். நான் பெரிய தேஜஸ்வி யாதருக்கு எதிராக நிற்பேன், அவர் தொகுதியிலே நிற்பேன்னு சொன்னார். கடைசியில் எந்த தொகுதியிலுமே நிற்கலை. ஸோ அது மாதிரி ஆனாலும் ஆகலாம் நம்ம விஜயை பொறுத்தவரையில். பட்டு அவருக்கு பொறுத்தவரையில், என்னை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுதைக்கு அந்த திமுகவுக்கு தான் ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிறது தான் பிரதிபலித்து கொண்டு நம்ம இருந்தால் தான் அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸினுடைய ஸ்பேஸை நம்ம பெருவாரியாக நம்ம எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம், ஒரு கணக்கில் இருக்கலாம். அது நடைபெறுமா நடைபெறாதாங்கிறது இன்னொரு விஷயம். பட் அவர் அந்த நகர்வில் அவர் செல்கிறார். அதாவது திமுகவை விமர்சிச்சா அதிமுக வாக்காளர்களும் தன்னை நேச சக்தியாக பார்ப்பாங்க, அதிமுக தலைமை மேலே அதிருப்தி கொண்டிருக்கக்கூடியவங்களும் அவங்க ஓட்டும் நமக்கு வேணுன்றதுக்காக திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார், அதிமுகவை விமர்சிக்காமல் இருக்கிறார், அதிமுக பலவீனமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் இந்த கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்னு அவர் தீர்மானிக்கிறாருன்னா ஏடிஎம்கேவை அவர் அவ்வளவு கீழே வச்சு பார்க்கிறாரா? ஏடிஎம்கேவோட ரொம்ப பெரிய கட்சி தன்னோட கட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட பிரபலமான ஒரு தலைவர், செல்வாக்கான தலைவர்னு தன்னை நினைக்கிறாரா? அந்த கட்சி அந்த மதிப்பீட்டிலிருந்து இந்த விஷயத்தை அணுகுதா? அந்த மதிப்பீடிலிருந்து அந்த கட்சி அணுகிறதாக நான் கருதலை. ஆனால் அது மாதிரி வழிகாட்டிக் கொள்கின்றார். ஏனென்றால் தமிழ்நாட்டில் அவங்க எடுத்த எடுப்பிலேயே 20% 25% ஒரு கட்சியெல்லாம் பெற்றுவிட முடியாது. ஓகே, மிஞ்சி போனால் ரொம்ப அதிகபட்சமாக நீங்கள் ஒரு வாட்டி எனக்கு ரஜினிகாந்த் ஆரம்பித்த பொழுது கேள்வி கேட்டீங்க, ரஜினிகாந்துக்கு எவ்வளோ ஓட் ஷேர்? அவர் 10% என்று சொன்னேன். இவருக்கு வேணால் 12 இருக்கலாம், இன்னும் சொல்ல போனால் 15 இருக்கலாம், அதுக்கு மேலே அதெல்லாம் தாண்டாது. ஓகே, என்றால் ஸோ இந்த அதை தனியாக 15 எப்படி முடிவுக்கு வரீங்க? டிஆர்கே 15 தாண்டாதுன்னு எப்படி வரீங்க? 15 முடிவுக்கு எப்படி வர்றீங்க? ரஜினிக்கு 10, விஜய்க்கு 15 என்ன கால்குலேஷன் அடிப்படையில்? இதுக்கு ஏதாவது பேசிஸ் இருக்கா? அதாவது அனுமானம் விஜய் இல்லை அதாவது அனுமானம் தான். பட் விஜய் இப்போ ஒரு ரஜினியை விட ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் ரஜினி வரும்போது கிட்டத்தட்ட 70 வயசு ஆயிடுத்து, இவருக்கு 52 53 அந்த வயசில் தான் இருக்கார். ஓகே, ஸோ இவருக்கு இன்னும் ஒரு சக்தி ரொம்ப இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டாவது, இவருக்கு அந்த மற்ற தலைவர்களை பார்த்துருப்பார்னு நினைக்கின்றேன். மற்ற பல கடைசியாக நம்ம கமல்ஹாசனுடைய பரிசோதனையும் பார்த்து அதுலேருந்து அவர் அனுபவம் பெற்றிருப்பார், படிப்பினை பெற்றிருப்பார்னு நான் நம்புகிறேன். ஓகே, இது இரண்டாவது. மூன்றாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே நீங்கள் இது 2 கூட்டணிகள் வைத்து கொண்டு பார்த்தோம்னா இதை தவிர ஒரு 15% வாக்கு பொதுவாக மாற்று சக்திகளுக்கு வருகின்றன. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அது 15 தான் அதிகபட்சமாக வரும். நீங்கள் இப்போ 2021 தேர்தலில் கமல்ஹாசன் கட்சி, டிடிவி, அப்புறம் இவங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 2021 இதோட ஒப்பிட முடியுமா? 11% இல்ல ஸ்பெசிஃபிக்கா கேக்குறது இல்ல. ஒரு
இல்ல இல்ல இல்ல, நான் ஒரு நடந்து முடிஞ்ச இதுக்காக நாடாளுமன்ற தேர்தல்ல ஏடிஎம்கே பல இடங்கள்ல டெபாசிட் இழந்தது, பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு போனது அப்படின்ற ஒரு பின்புலத்திலிருந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சி பலவீனம் அடைந்து விட்டது, அந்த இடத்தை தன்னை பிடிச்சிக்க முடியும், பை டிஃபால்ட் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தனக்கு வந்துரும் அப்படின்னு இந்த இடத்த இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வராரா? அதாவது 2024 தேர்தலில் வந்து ஏடிஎம்கேவுடைய இது இருக்கு இல்லையா, பெர்ஃபார்மன்ஸை வைத்துக்கொண்டு மட்டும் நீங்கள் முடிவு பண்ண முடியாது. ஏனென்றால் அதுக்கு பிறகு அந்த கட்சியும் பல படிப்பினைகளை பெற்று அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரியாக பல ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறார்கள், தயார் செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால் வந்து அதே தான் 2024 ரிப்பீட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறதாக அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகல, அதுக்கப்புறம் தேர்தலும் ஒன்றும் வரல. அதனால் இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா இல்லை அவங்களும் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அதனால் நீங்கள் அதே தான் இதை ரிப்பீட் ஆகும்னு சொல்ல முடியாது. இரண்டாவது இன்னும் சொல்லப்போனா நீங்கள் 2024 இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இப்போ பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு 18% வாக்குகள் வந்தது. ஓகே, ஸோ அது வந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி இவர் அதனால் 18ல் நான் வந்து அதிகபட்சமாகத்தான் நான் சொல்கின்றேனே தவிர அது வந்துரும்னு நான் சொல்லலை. ஓகே, என்னை பொறுத்தவரையில் அந்த 10% அவருக்கு தனியாக இருப்பார்கள் வரலாம், 10, 12 இன்னும் சொல்லப்படலாம். அது 15 நம்ம எக்ஸ்ட்ரீம் கேஸில் சொல்கிறேன், அதில் அவ்வளோதானே தவிர நீங்கள் ஏன்னா நீங்கள் 24ல் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு 18% கிடைத்தது. முதல் தேர்தலுக்கு பலவிதமான அதிகபட்சம் 15 தான். முதல் தேர்தலே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸில் 15% தான் தேர்தல் வரும் அப்படின்னா முதல் தேர்தலே கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அவரை வந்து மக்கள் எப்படி நம்புவாங்க? அவர் எப்படி ஒரு ஆல்டர்னேட் லீடராக எமர்ஜ் ஆக முடியும்? அந்த கட்சிக்கு என்ன நம்பகத்தன்மை இருக்கும்? 5 வருஷம் கழிச்சு அவர் வாங்குற கூட்டணிக்கு போனால் இந்த 10, 12ன்றது இன்னும் மைனஸ் தானே ஆகும். அதாவது அது வந்து ஒவ்வொருத்தருடைய கட்சி அந்த தலைவருடைய சாமர்த்தியம், நீங்கள் எப்படி அதை கொண்டு போகிறீங்கிறது. ஓகே, நீங்கள் தனியாக நின்று 12% பெற்று தனியாகவே நீங்கள் ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் கடத்தி விட்டாலும் கூட அந்த 5-6 எம்எல்ஏக்களை நீங்கள் தனியாகவே இருந்து அவர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறதும் இருக்குது, அந்த கேள்வியும் இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த பிரதா கட்சிகள் வந்து இந்த 2 கட்சிகளும் 3வது சக்தியை வளருவதை அவ்வளவு எளிதில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஓகே, அதனால் அவங்க அரசியல் ரீதியாக அதை அணுகிறாங்க, அதில் அவங்களுக்கு முழு இது இருக்குது, அதில் வந்து அது உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. ஆனால் வந்து இப்போ அவருடைய என்னை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கின்ற சவாலே இந்த தேர்தலுக்கு பிறகு வரப்போகின்ற சவால். அவர் ஒருவேளை ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் கூட பெற்று வச்சு ஜெயிச்சிடறாங்கன்னு வச்சுப்போம், அப்போ 5-6 எம்எல்ஏ அவருடைய தொடர்ந்து இருப்பாங்களாங்கிறதும் கொஸ்டின் மார்க். இனிமே அது விட்டுருங்க. பட் இப்போ என்னன்னா அவர் நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி, இந்த மாடல்லே இருக்கீங்க, ஒரு கேஜ்ரிவால் மாடல் யோசிச்சு பாருங்க. ஓட் ஷேர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 2 பெரிய கட்சிகள் காங்கிரஸும் பிஜேபியும் மோதிட்டு இருந்த நேரத்தில் ஒரு 3வது பிளேயர் வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலையா? கெஜ்ரிவால் வந்து 70 சீட்ல 28 சீட் ஜெயிப்பாரு, ஆம் ஆத்மி ஜெயிக்கும் நீங்க அப்ப யாரா கணிச்சாங்களா? ஆமா, அதாவது அட்லீஸ்ட் ஓகே, அது டெல்லி வந்து ஒரு ரொம்ப சின்ன இடம். ஓகே, எனிவே பட் இருந்தாலும் அது சின்ன இடமாக இருந்தாலும் அது நான் அது இதுவாக குறைச்சி மதிப்பிடலை. பட் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு அண்ணா ஹசாரே அந்த ஒரு கரப்ஷன் அந்த ஒரு இயக்கம் அதெல்லாம் வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவருக்கு பின்புலமாக இருந்தது. அதை தான் பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இவர் வந்தார். இவருக்கு எந்த பிளாட்ஃபார்ம் இல்லை. இப்போ இவருடைய சினிமா அந்த இமேஜ், அப்புறம் நற்பணி சங்கம் அந்த இமேஜில் தான், அந்த பிளாட்ஃபார்மில் தான் வர்றாரு. அது வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் ஒரு பெரிய இதுவாக உங்களை நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, 28 சீட் ஜெயிச்சார் இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவால், அது மாதிரி ஒரு ப்ரொபல் பண்ணுறதுக்கு ஓகே அந்த அளவுக்கு இன்னும் அவர்கிட்ட அந்த ஒரு உந்து சக்தி இல்லை அவர்கிட்ட அரசியல் ரீதியில். ஸோ அதனால் அந்த உந்து சக்தியை வரவழைப்பதற்காக அவர் என்னென்னமோலாம் சொல்கிறார். இன்னைக்கு கூட வந்து நம்ம கேள்வி கேட்கல, நான் இந்த மாதிரி 72லேருந்து யாருமே கேள்வி கேட்கல, இப்போ தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன்லாம் சொல்கிறார் அவர். ஓகே, எனிவே அதெல்லாம் ரொம்ப இதுவாக தான் இருக்குது, கேட்பதற்கு ரொம்ப வித்தியாக இருக்கிறது. பட் ஆனால் அவர் அந்த நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாரு. அதான் டிஎம்கேவை பேசிக்கா திமுகவை எதிர்க்கிற முக்கியமான லீடர் நான் ப்ரொஜெக்ட் பண்றாரு சார். 72க்கு பிறகு யாரும் கேட்கல, எம்ஜிஆர் கேட்டாரு, அதற்கு பிறகு நான் கேட்க வந்திருக்கேன்னு சொல்ல வர்றாரு அவர். நெறியாளர் திரு சொல்ல வரேன், அந்த பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். அதாவது கெஜ்ரிவால் வந்து அந்த இயக்கத்தை உண்டாக்கி சிங்கிள் ஷாட்டில் ஆட்சி அமைக்கலையா
அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். இது உதறி தள்ள முடியாது. இது வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு இன்சிடெண்ட், வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு இடம். இது சாத்தியமாச்சு. எப்படியா சாத்தியமாச்சு? பொதுமக்கள், வாக்காளர்கள் அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். யார் டிசைட் பண்ணுறது எலெக்ஷனை? நீங்களும் நானா கிடையாது. பொதுமக்கள், வெகுஜன மக்கள், இந்த டிவியை பார்த்துட்டு இருக்கிற வெகுஜன மக்கள் எல்லாத்தையும் நம்ம பேசுகிறேன் பார்க்குறாங்க. ஸோ வெகுஜன மக்கள் தான் தீர்ப்பளிக்கிறாங்க எலெக்ஷனில், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும். அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தது தான் கெஜ்ரிவாலுடைய அந்த ஆட்சி அமைப்பு. அதே மாதிரி 26ல் நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக சொல்கிறேன். நான் வந்து இதுக்கு போகஸ் பண்ணி சொல்லலை, அதை பூஸ்டப் பண்ணி சொல்லலை. இன்னைக்கு இருக்க கள நிலவரம், ஆஸ் ஆன் டேட், ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்திற்கு ஏற்புடைய தலைவர், அதான் அட்ஜெக்டிவ் அண்டர்லைன் பண்ணுங்க, ஏற்புடைய தலைவர், ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் அப்படின்னு மக்கள் யாரை விரும்புகிறாங்க அப்படின்னா தலைவர் விஜய் அவர்களை விரும்புகிறாங்க. ஓகே, இதுதான் சாத்தியமா. கெஜ்ரிவால் பொதுமக்கள் இல்ல, அதாவது ஒரு விஷயம், கெஜ்ரிவால் ஓட்ட வாங்கிட்டாரு, ரைட், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இதுக்கு நடுவில் எதுவுமே இல்லையா? அங்கே அது ஊழல் எதிர்ப்பு இயக்கம் இல்லையா? அண்ணா ஹசாரே இல்லையா? அதுக்கு திரண்ட ஆதரவு இல்லையா? அவர் வந்து தனது பதவி எழுச்சி பயணம் போறாரு. அப்ப அதுல பயணத்துல திரளலையா கூட்டம்? ஒரு கெஜ்ரிவால் இருங்கய்யா, ஒரு கெஜ்ரிவால் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி, எல்லாத்தையும் தெளிவா பேசுற ஒரு அரசியல்வாதியும் மணல் அரிப்புக்கும் மீன் அரிப்புக்கும் வித்தியாசம் தெரியாது பேசக்கூடிய ஒரு நடிகரையும் வந்துட்டு நீங்க ஒப்பிட்டு அங்க ஏற்பட்டது இங்க ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னம்னா நீங்க மக்களை மிஸ் அசஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், தவறா மதிப்பிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் சொல்ல வந்தேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இருக்கணும், எப்படிப்பட்ட முன்னெடுப்பை ஒரு அரசியல் கட்சிகள் எடுக்கணும், எப்படிப்பட்ட வாக்குறுதிகளை கொடுக்கணும், ஓகே, அப்படிங்கிறத உள்வாங்கி அது யார் கொடுக்குறா அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் கொடுக்குறாருன்னு ஏற்றுக்கிறாங்க. ஓகே, இது களத்தில் நாங்கள் இருக்கோம், நாங்கள் சொல்கிறோம், மிகப்படுத்தி சொல்லலை. ஓகே, ரெண்டு விஷயம் இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட். ஆம் ஆத்மி பார்ட்டி சொன்னதால உணாவை வந்து எடுத்துக்காட்டு சார், கொஞ்சம் இருங்க சார், நான் பேசிடுறேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் நிமிஷம். ரவுண்டே வரல, நீங்க மாறி மாறி பேசுனீங்கன்னா. ஆம் ஆத்மி பார்ட்டி சொன்னீங்க. ஆம் ஆத்மி இப்போ நம்ம ஐயநாதன் சொன்ன மாதிரி மிகப்பெரிய எழுச்சி. அந்த அதாவது அவர் உண்ணாவிரதம் உட்கார்ந்தது வந்து தமிழ் பேர் வருதுக்காக இங்கே உட்கார்ந்த மாதிரி தான் அண்ணா சாரை உட்கார்ந்தாரு. உலகமே பெரிய எழுச்சி மாதிரி அதை பார்த்துச்சு. அந்த எழுச்சி அடுத்தது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லும்போது அவர் 2013 70 சீட்டில் 28 சீட்டு தான் ஜெயிச்சார். யாரை எதிர்த்து, யார் தன்னுடைய அரசியல் எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு மிகப்பெரிய எதிரின்னு நினைச்சாரோ அந்த காங்கிரஸ் ஆதரவோடு தான் 43 நாள் உட்கார்ந்தாரு. அது போல உட்கார போறாரா சார்? காங்கிரஸ் வந்து இல்ல காங்கிரஸ் வந்து நீங்க வந்து வரலாறு இன்னொரு கோணத்துல இருந்து சொல்றீங்க. ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஷீலா தீட்சித் வந்து 15 வருஷம் சீஃப் மினிஸ்டர், அவர் வீழ்த்துறாரு. ஆமா, ஆட்சியை பறிகொடுத்த கட்சி, அந்த ஆட்சியோட அவங்க ஆதரவு தான் ஆட்சி உட்கார்ல. அல்ல, ஆட்சியை பறிகொடுத்த, அதுதான் கொள்கையா? இல்ல சார், ஆட்சியை பறிகொடுத்த கட்சி பிஜேபி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க மைனாரிட்டினால நீங்க ஆட்சி பண்ணீங்க, நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம். நீங்க சொல்ற உதாரணம் சொல்றேன், அந்த உதாரணம் எப்படி இதுக்கு பொருந்தும்ன்றேன். அப்போ திமுக ஆதரவோட ஆட்சி அமைப்பாங்கன்றீங்களா? இல்ல சார், கெஜ்ரிவால் இல்ல கெஜ்ரிவாலுக்கு அந்த செல்வாக்குன்னா விஜய கெஜ்ரிவாலை விட நீங்க கம்மியா மதிப்பிடுறீங்களா? இல்ல பாப்புலாரிட்டின்னு ஒன்னு எடுத்துங்க. ரெண்டு விஷயம் சொல்றேன். மெஜாரிட்டி வாங்கல கெஜ்ரிவால். நீங்க வந்து ஒப்பிட்டுதால சொல்றேன். ஆமா, நான் விஜய் அவர்கிட்ட ஒப்பிடல, நீங்க ஒப்பிட்டுதால சொல்றேன். மெஜாரிட்டி வாங்கல நிக்கும் போது. ரெண்டாவது யாரை எதிர்த்து ஆட்சி அமைத்தாரோ அவர்கள் ஆதரவோட ஆட்சியில உட்கார்றாரு. நான் சொன்ன தர்க்கத்தை நீங்க மாத்தி சொல்றீங்க. டிஆர்கே என்ன சொன்னார், 10% 12% ஓட் ஷேர் எடுப்பாங்க அப்படின்னு சொன்னப்ப, ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவ்வளவுதான் வரும்னு சொல்றப்ப, ஏன் கெஜ்ரிவாலுக்கு அதை தாண்டி வந்ததே? ஆம் ஆத்மி அதை தாண்டி ஓட் போல் பண்ணாங்களே. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 28 சீட் ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால. இல்ல, அப்ப அவரோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்தா அது கமல்ஹாசனா இருந்தாலும் இன்னொருத்தரா இருந்தாலும் 10 கீழ தான் இருப்பாங்க. எப்படி சொல்ல முடியும்? ஓட்டு சதவீதத்தை மட்டும் சொல்ல, ஆட்சி அதிகாரம்ன்றது முக்கியம் இல்லையா? வெறும் ஓட்டு சதவீதத்தை வச்சு சார், அவர் ஏடிஎம்கே விட தன்னை பெரிய லீடர் நினைக்கிறாருன்னு வச்சுக்க, பெரிய கட்சி சீமான் நினைக்கிறார் சார். திமுக விட நான் பெரிய லீடர் நினைக்கிறார் சார். அவங்களுக்கு உரிமை இருக்கு சார். சீமானோட ஜனநாயக கட்சி சார். இல்ல சார், சீமானுக்கு என்ன செல்வாக்கு, அவர் கட்சிக்கு என்ன ஓட்டு விழுந்ததுன்றது தேர்தல் அனுபவத்துல இருக்கு. அவர் வந்து தன்னை என்ன வேணா கிளைம் பண்ணலாம். அவர் எந்த கட்சி, நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு விழுந்தது இருக்குது, இப்ப விழ போறது தெரியுமா? அதான் அவர் சொல்றாரு, விழ போறது தெரியுமா? மக்கள் விரும்புறாங்க. இப்ப சீமானுக்கு அதுதான் விழும், நமக்கு எப்படி தெரியும்? அது டபுள் ஆகலாம், ட்ரிபிள் ஆகலாம்ல.
நம்ம சொல்ல முடியல. அதான ஜனநாயகம் சார். 44 2 சீட் தான் சார் 1984 இல்ல சார், 44% ஓட்டு வாங்கின ஏடிஎம்கே 20% வந்துருச்சு 10 வருஷத்துல. யார் பார்த்தா அத? 40% வரலாம்ல. 21% 96ல வந்தாங்கல்ல. 2001ல அதே 22% தான திமுக வந்துச்சு. அது 37க்கு வரலையா இப்போ? அந்த அதாவது கட்டமைப்புன்றது வேற சார். ஓட்டு இழப்பு வருந்தி அழைக்கிறாங்க சார். ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வருந்தி அழைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல சார், இல்ல வருந்தி அழைக்கிறாங்க. வருந்தினா அந்த கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் தூது விடுறது திரைமறைவுல தூது இல்ல, மேடையில பொது மேடையில நின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனதை பார்த்தோம். மேடையில நின்று தான் கலைஞர் அழைச்சாரு தேமுதிக விஜயகாந்த் ஏப்ரல் மாசத்துல 2016ல செய்தியாளர் சந்திப்பு சார். தலைவர் அது செய்தியாளர் சந்திப்பு. அவர் சொன்னாரு என் தலைமையில தான் கூட்டணின்னு சொன்னாரு. அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப இந்த அழைப்பு இவ்வளவு வருந்தி அழைத்தும் அவர் இந்த நிலையில் மறுத்து தன்னால முடியும்னு நினைக்கிறாரா? அந்தந்த கட்சியோட உரிமை சார். அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். 3 செய்திகள் சொல்றாரு அவர். ஒரு நிகழ்வில் வச்சு 3 செய்திகள் சொல்றாரு. முதல் செய்தி என்னன்னா, இந்த 41 பேர் மரணத்துல எங்களை அழிக்க பார்த்தது திமுக, அதனால எங்களுக்கு எதிரி. அதற்கு ஆதாரங்களை காட்டுறார். இது உச்ச நீதிமன்ற தீர்ப்போடைய ஆதாரங்களை காட்டுறார். ஏற்கிறோம் மறுக்கிறோம் அது வேற விஷயம். இல்ல சார், ஒரு செகண்ட். அவர் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ், அவங்க கட்சியுடைய தொண்டர்கள் வந்து டிஜிட்டல்ல களமாடக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றாங்க. அவர் கட்சியின் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு வீடியோ ஆதாரத்தையும் அவர் வெளியிடல. ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸா நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரைட். இல்ல ஒரே செகண்ட், நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நீங்க சொல்லி முடிச்சு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அவர் அதிகபட்சமா ரிலை பண்ணி பேசுறதுனுடைய ஆபத்து என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணை கொடுத்திருக்கு. சிபிஐயும் இதுல இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் அப்படியே போட்டிருக்கிறாங்க. நாளை டிவிகே நிர்வாகிகள் மேல தப்பு இருக்கு அப்படின்னு நாளைக்கு அவங்க சொன்னாங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல, சிபிஐ விசாரணைக்கு தான் சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ல என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது தான் அவர் பேசுறது. எப்படின்னா, நீங்க ஒரு நபர் ஆணையம் அமைத்தது குறித்து அப்புறம் வந்து எஸ்ஐடியை கொடுத்தும் அந்த ஆர்டர்ல கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை பேசுறாரு. எதிர்கால தீர்ப்பை பற்றி பேசல, அந்த ஆதாரங்களை வச்சுட்டு பேசுறாரு. சொல்றதே வந்து முழுக்க கவர்மெண்ட்டை தமிழ்நாடு அரசு விமர்சிக்கிறது சொல்றாரு. நான் இன்னொரு தர்க்கத்து கேட்கிறேன். சிபிஐ நாளைக்கு விசாரணை புலனாய்வு முடிச்சு இதுல வந்து முதல் தவறு விஜய் மேல, ரெண்டாவது அவங்க கட்சி நிர்வாகிகள் தவறு இழைத்தார்கள் அப்படின்னு சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த வாதம் சுப்ரீம் கோர்ட் மேற்கோள் காட்டுறது எதுவுமே நிக்காது சார். அது ஸ்டாலின் ஐயா பேச போறாரு. அதை ஸ்டாலின் ஐயா பேச. அது நீங்க நம்பிக்கையை சொல்றீங்க, எதிர்காலத்தை சொல்றீங்க. நான் நடந்தது ஆதாரத்தை சொல்றேன். நீங்க எந்த ஆதாரம் இல்ல. சரி சரி சார், அவர் மேல தவறே கிடையாது, அரசு மேலதான் தவறு, காவல்துறை மேலதான் தவறுன்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? வரட்டும். அதே மாதிரி தான் இதுவும் தீர்ப்பு இல்ல, இதுவும் வரட்டும். சிபிஐயோட சார்ஜ் ஷீட் தீர்ப்பு வர பல பத்தாண்டு ஆகும் சார். இப்போ ஜட்ஜ்மென்ட்ல வந்த ஆதாரங்களை வச்சு அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அது வரைக்கும் தான் நம்ம அதை ஏற்போர் மறுப்போர் மறுக்கன்னு சொல்லிட்டு நம்ம போலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நடக்கிறத பற்றி, இது நடந்ததை பற்றி சொன்னாரு, நடக்கிறத பற்றி சொல்றாரு. ஒரு முடிவு எடுக்கிறான். என்னன்னா கண்டினியூஸ் முடிவு, ஸ்டேட்டஸ் கோ. அதாவது என் தலைமையில கூட்டணி, எங்க முதலமைச்சர் வேட்பாளர், இது வந்து அவர்கள் எடுக்கிற முடிவு. அது எந்த கட்சிக்கும் முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. மூன்றாவது விஷயம்தான் நம்பிக்கை. அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டின்றது நம்பிக்கை. அது யார் முடிவு எடுக்கணும்? மக்கள் முடிவு எடுக்கணும். அடுத்து திமுக முடிவு எடுத்துருச்சா எங்களுக்கு தாவேகா தான் போட்டின்னு? அவங்க முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்லையே, மக்கள் தானே இறுதி முடிவு எடுக்க போறாங்க சார். அவங்க சொல்லும்போது பதில் இவங்க சொல்லணும்ல, சொல்லல. இப்ப மக்கள் தானே முடிவு எடுக்கிறாங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல, மக்கள் தான் முடிவு எடுக்க போறாங்க. உலகமே ஒத்துக்கும். அப்ப இது விவாத பொருள் இல்லல்ல, அப்ப இது விவாத பொருள் இல்லல்ல. எப்படி நீங்க அதிமுக இல்லாம அவர் நேரடி போட்டின்னு சொல்றாருன்னா அவரோட உரிமை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா என்ன ஓட்டு வாங்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 12% ஓட்டு வாங்குன்னு டிஆர்கே சொல்றாரு. அது கணக்கே போட முடியாது சார். 90% வாங்கலாம், 9% வாங்கலாம், இல்ல வாங்காதையும் போலாம். யாருக்கு தெரியும்? இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு செகண்ட் 90% வரலையும் வாங்கிடுவாங்க, இல்ல 9% வாங்குவாங்க, இல்ல ஒண்ணுமே வாங்காம போவாங்க. சொல்ல முடியாதுல்ல. அது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதை தான் சொல்றேன். அந்த கணிப்புன்றதே நம்ம, அதாவது மெய்டனா வர்றவங்கள நம்ம பெரிய அளவில் நம்ம கணிக்கவே முடியாது. நம்ம அப்போ தேர்தல் கணிப்பு போடுறாங்க பாருங்க, அவங்கள வச்சுட்டு தான் நம்ம சொல்ல முடியும். அதுலயே 90% பொய்யா மாறக்கூடிய வாய்ப்பு. முதல் தேர்தலை கணிக்கிறது கடினம்ன்றீங்க. இதுல முக்கியமான விஷயம், ஒரு செகண்ட் நான் சாமிநாதனுடைய இல்ல இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக திமுகன்றது களம், அதுதான் போட்டி. இவர் இன்னைக்கு ஒரு கான்டெஸ்ட்ல அவர் பேசியிருக்காரு. நம்ம பார்க்குற கான்டெஸ்ட் என்னன்னா, இந்த 41 மரணத்திற்கு பிறகு முதல் முறையாக 38 நாள் கழித்து அவர் பேசும்போது அந்த உணர்வோட, அந்த எதிரி தன்மையோட அவர் பேசுறாரு. இதை தாண்டி களம் இருக்கிறது.
இதை தாண்டி அரசியல் இருக்கிறது. அது இந்த 6 மாசம் 8 மாசத்துல வெளிப்படும். Okay. மக்கள் பிரச்சனைகள் என்ன இருக்கிறது? ஃபைட் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்குன்றது உங்க நம்பிக்கை தான். நிச்சயமாக அது அவருக்கு ஃபைட் எங்களுக்கு இடையிலன்னு சொல்றது அவர் நம்பிக்கை மாதிரி, ஏடிஎம்கே தான் பிரைமரி சேலஞ்சர்ன்றது உங்களுடைய நம்பிக்கை. சாமிநாதன் என்ன நினைக்கிறாருன்னு கேட்போம். சாமிநாதன், உங்க பார்வை என்ன இதுல? நிச்சயமா இப்போ சார் டெல்லி பற்றி நிறைய பேசுகிறாங்க சார். டெல்லியில் மொத்தம் இருக்கிறது 70 சட்டமன்ற தொகுதிகள் தான். அது ஒரு சிறிய பகுதிங்கிறதுனால ஒரு புதிய கட்சி எழுச்சியோடு வர்றப்ப அங்கே பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே தேசிய கட்சிகள். ஆம் ஆத்மி இந்த மாநிலத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாக சீர்கேடு ஊழலுக்கு எதிரான விஷயங்களை பேசுனதுனால அது மக்களால் வெற்றி பெறக்கூடிய இடம் நோக்கி நகர முடிஞ்சுச்சு. விஜய் அவர்களால் அதிகபட்சம் ஒரு 15% ஓட்டம் முதல் தேர்தலில் கூட்டணி இல்லாத பட்சத்தில் எடுக்க முடியும். இன்னொன்று, அவர் தொடர்ச்சியாக திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்கிறது அவர் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற தொழில் தான். ஒருவேளை அவர் களத்துக்கு வந்து வேகம் காட்டினா அது இன்னுமே கொஞ்சம் கூடலாம், அந்த ஓட் ஷேரிங் இன்னுமே கொஞ்சம் கூட அவருடைய வாக்கு சதவீதம் கூடலாம். ஆனால் அவர் நினைக்கிறத போல இப்போவே திமுகவுக்கும் தங்களுக்கு தான் போட்டி என்பது அது விஜய் தரப்பு ரொம்ப நம்புகிறாங்க. அவங்க முதல்ல ஆழமாக நம்புகிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. சர்வே எடுத்தால் அப்படி தான் சார் அவங்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். உங்களுக்கு விஜய் வேணுமா அது வேணுமான்னு மக்கள்கிட்ட கேட்டால் விஜய் எல்லாருக்கும் தெரிந்த நபருங்கிறதுனால விஜய்னு சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் போகிறப்ப அரசு செய்த திட்டங்கள் பார்ப்பாங்க, முந்தைய ஆட்சியில் அனுபவித்த பலன்களை பார்ப்பாங்க, புதிதாக வரக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து ஒரு மக்கள் ஒரு மதிப்பீடு செய்கிறப்ப அது விஜய் கட்சியால் ஒரு 15% ஓட்டை உச்சபட்சமாக தொட முடியும். அதுவுமே அவருக்கு வந்து வேட்பாளர்கள் நியமனத்திலேருந்து தொடங்கி பல சிக்கல்கள் இருக்கலாம். இப்போ வந்து நிறைய பிரபலத்தன்மை கொண்டவர்கள் திமுகலையும் அதிமுகலையும் களமிறங்குவாங்க. சிட்டிங் அமைச்சராக இருந்தவங்க, முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க அதிமுகவில், மாவட்ட செயலாளராக இருந்தவங்க களமிறங்குவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு களச்சூழல் தேர்தலுக்கு ரொம்ப நெருக்கத்தில் வரும்போது, இன்னொன்று தேர்தல் தேதி அறிவித்ததுலேருந்து வாக்குப்பதிவுக்கு ஒரு 20 நாளோ 22 நாளோ இருக்க போகுது. அப்போ அங்கே நட்சத்திர நாயகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திமுக அதிமுகவை பொறுத்தவரை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலோ தமிழகம் முழுவதும் அவர்களால் பயணிக்க முடியும். அந்த கட்சியிலையும் 2ஆம் கட்டமாக தெரிந்த பல நபர்கள் இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு மூவ் பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய சவாலாக மாறும் தேர்தல் நெருக்கத்தில். அப்போ அதெல்லாம் நிறைய சிக்கல்கள் அவங்களுக்கு பலமே. விஜய் தான் ஒரே பலம், அவங்க கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பலம் இல்லை. அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி தான் அந்த கட்சிக்கான முதலீடு, அந்த கட்சிக்கான பேஸே அதுதான். அதையே பலவீனம் சொல்றீங்க? நிச்சயமா சார். அந்த கட்சியினுடைய பலம் எந்த அளவுக்கு விஜய் என்கிற ஒரு முகமோ பலவீனமோ அதுதான். நீங்க கரூர் சம்பவம் அதுக்கு ஒரு உதாரணம். கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் ஒரு போலீசார் சொன்னாங்கன்னு என்கிறது அவர்களுடைய தரப்பு வாதமா இருக்கு. அவர் அதனால போயிட்டாருன்னு வைத்துக்கொள்வோம். 2ஆம் கட்ட தலைவர்கள் தலகர்த்தர்கள் அங்கே யாருமே களத்தில் நிற்காததான் விமர்சனத்துக்குள்ளானது. அப்ப விஜய் அவர்கள் என்பது அந்த முகம் பலம் தான் சார். அந்த பலம் கடைக்கோடி வரைக்கும் வரணும்ல. அவர்கள் காஞ்சிபுரத்திலேருந்து தொடங்கினார்னா கன்னியாகுமரி வந்து சேரணும்ல. போகின்ற ஊர்களில் 22 நாள் தேர்தலை வைத்துக்கொண்டு அந்த ஒரே ஒருவர் எப்படி அத்தனை 234 தொகுதிகள் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரப்புரைக்கு வர்றாங்கன்னா அங்கே பல கட்ட பேச்சாளர்கள், பல கட்ட ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் என்று இருந்தவர்கள்னு ஒவ்வொரு மாவட்டத்தையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய தலகர்த்தர்கள் இருப்பாங்க. அது வந்து இவருக்கு பலம் எதுவோ அதுதான் பலவீனம் அப்படின்னு நான் பார்க்குறேன் சார். நிச்சயமா விஜய் கன்வென்ஷனலா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய விடிய நடந்த பரப்புரை அப்படிதான் நடக்க போதா, இல்லை விர்ச்சுவலாக ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் தேர்தல் பரப்புரை கருத்தாக்கம் அப்படின்றது நடக்க போகிறதா? இன்னும் ஊடகம் பல்கி பெருகிட்ட காலத்தில் போய் இன்னும் கன்வென்ஷனலாக தான் இன்னும் பிரச்சாரம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சரியா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமா சார். அதாவது நடிகர் விஜய் அவர்களை சோசியல் மீடியாவில் பார்க்கறதுக்கு கூட்டம் வரல. அவர் என்ன பேசுறாரு என்று கேட்கறதுக்கு அதுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பட் ஏன் விஜயை நேரில் பார்க்க இவ்வளோ கூட்டம் வருது? கரூரில் ஒரு 27,000 பேர் ஏன் சேர்றாங்க சார்? அன்னைக்கு அண்ணா அவர்களுடைய பேச்சை கேட்க, எம்ஜிஆர் அவர்களுடைய பேச்சை கேட்க, கலைஞர் அவர்களுடைய பேச்சை கேட்க எப்படி கூட்டம் வந்ததோ அதுபோன்று விஜய் அவர்களை பார்க்க கூட்டம் வருகிறது. அப்போ அந்த கட்சியினுடைய பலம் என்பது அந்த தலைவருடைய பேச்சை கேட்க வருபவருடைய கூட்டம் இல்லை, அந்த தலைவரை பார்க்க வருபவர்களுடைய கூட்டம். அப்போ அவர்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தானே அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்க முடியும். இப்பொழுது கூட இவங்க வந்து நீங்கள் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் கேட்டீங்க சார். சோசியல் மீடியா தானே இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது, உண்மைதான் சார். ஆனால் எப்படி உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பிரதமர் வேட்பாளரையே காட்டாமல், ஒரு நட்சத்திர வேட்பாளர்களே களப்பிறக்காமல் அதிமுக எப்படி 21% ஓட்டு எடுத்தாங்க? அவர்களுக்கு இருந்த 60 வயதுக்கு மேற்பட்ட அந்த பழங்கால ஓட்டு தான் அவர்கள் வாங்கினாங்க. தொன்று தொட்டு அதிமுகவுக்கு மட்டுமே ஓட்டளித்து வந்தவர்கள். இப்படி திமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போடக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த சோசியல் மீடியா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் மாதிரியான தன்மைகளில் வாக்கு பெறக்கூடிய கலாச்சாரம் என்பது இளம் தலைமுறை ஈர்க்கக்கூடிய முயற்சி. அது இயல்பாகவே விஜய் கிட்ட தானே இருக்குது. அது வெளியிலேருந்து அவருக்கு எங்கேயுமே உள்ளே வர வேண்டியதில்லை. அவங்க அந்த சோசியல் மீடியாவில் களமாடாவிட்டாலும் கூட அவர்கள் விஜய்க்காக அந்த தலைமுறை ஜென்சி தலைமுறை என்று சொல்லக்கூடியவர்கள் விஜய் அவர்களுடைய பின்னாடி தான் இருக்காங்க.
நீங்க Okay. நீங்க திரு நம்ம ஒரு ஐயநாதன் விஷயம் இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா சார், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களும் இதே குரல்ல தான் பேசினார். எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டினார். அதை அவர் டெல்லி தலைமை வரையும் போய் கூட அந்த விஷயத்தை அவர் பேசிவிட்டு வந்திருந்தார். ஆனா நெருங்கி முடிவு என்ன வந்தார்ல வந்தது? சார், ஒரு அவருக்கும் ஒரு திமுக அதிமுக போட்டி இருந்தது. அவர் 21 நின்ன இடத்துல காட்டினாரே, கோயம்புத்தூர்ல அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருந்தது. 2வது இடத்துக்கு அவர் தான் வந்தாரு. மதுரையில 2வது இடத்துக்கு அவங்க தான் வந்தாங்க. தேனியில 2வது இடம் அவங்க தான். நிச்சயமா ராமநாதபுரத்துல 2வது இடம் அவங்க தான். நிச்சயமா சார். அந்த நீங்க இடம் தான் சார் நான் நாகர்கோயில்ல 2வது இடம் அவங்க தான். ஆமா சார். சொன்னபடி காட்டினாங்களே, ஆமா 2வது சார். இடத்துக்கு அவங்க அந்த தான் இடம் வந்தாங்க. தான் சார் பல தொகுதிகள்ல நான் முதல்ல 18% நெருங்கிட்டாங்களே. கண்டிப்பா சார். அவங்க வந்து அணியாக 18%, அவர்கள் தனித்து பாஜக 11% எடுத்தாலும் அந்த இடம் தான் நான் விஜய் அவர்களை முதல்ல சுட்டிக்காட்டின இடம். நீங்கள் குறிப்பிட்ட கோயம்புத்தூரில் போட்டியிட்டது அண்ணாமலை அவர்கள், நாகர்கோவிலில் போட்டியிட்டது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், 2வது இடத்தில் வந்த திருநெல்வேலியில் போட்டியிட்டது நயினார் நாகேந்திரன் அவர்கள், பிரபலத்தன்மை கொண்ட வேட்பாளர்கள். அதே ஊர்களில் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை இல்லாமல் ஒரு சாதாரண நபர் போட்டியிட்டு இருந்தால் அந்த இடத்தில் 2ஆம் இடம் நோக்கி வந்திருக்க முடியுமா? அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்குமா? நயினார் நாகேந்திரன் போன்ற வேட்பாளர் திருநெல்வேலியில் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு வேட்பாளரை களமிறக்கியிருந்தா 2வது இடத்திற்கு அதிமுக தானே வந்திருக்கும். நீங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலாக நீங்கள் அழைச்சினீங்கன்னா கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி சார் 4வது இடம் தான் வந்தாங்க. இங்கே வந்து அதிமுக 4வது இடம் தான் வந்தாங்க. நாம் தமிழர் கட்சி 3வது இடம் வந்தாங்க. ஆனால் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டு எடுத்திருந்தாங்க கடந்த தேர்தலில். இந்த தேர்தலே அவ்வளோ எடுக்க முடியும். அதுதான் பிரபலத்தன்மை கொண்டவர்களுக்கான முக்கியத்துவம். அந்த இடம் தான் விஜய் அவர்களுக்கு. விஜய் என்கிற ஒரு முகம் தான் அங்கே. அந்த ஒரு முகம் மட்டுமே ஒட்டுமொத்த ஓட்டையும் அறுவடை செய்யுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிறிய சந்தேகமாக இருக்குது. அதை மீறி விஜய் என்கிறதற்கான அந்த பிம்பம், அந்த முகம், விஜய் என்பவர் மீதான ஈர்ப்பு, அது ஒரு குறைந்தபட்சம் 15% ஓட்டையாவது பெற்றுத்தரும் அப்படிங்கிறத பார்க்குறேன் சார். அது கடும் போட்டி, எங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி. அது இப்போ முந்தி சொன்னேன், இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுங்கிறார். ஸ்ட்ராங் ஆகும்னு சொன்னார். ஆகுங்கிறார். அது எப்படி? அது போட்டி கடுமையாகும் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, இப்போ கெஜ்ரிவால் பலப்பரிச்சையா 2 பேருக்குள்ளதான்றதா? இல்லை, கெஜ்ரிவால் சொன்ன ஒரு உதாரணம், நீங்கள் எடுத்து சொன்ன உதாரணம் வந்துட்டு ரொம்ப ஆப்ட். அதே மாதிரி நண்பர் பொன் வில்சன் சொல்ல போது இதை விவாதிக்கவே வேணாம். ஆக்சுவலாக திமுக தாவுகளிடையே தான் மோதல் அப்படின்றது என்னன்னா முழுக்க அது வந்துட்டு உத்தியாசம் தான். அதில் எதுவுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவர் காட்டுற வரையிலும் இது எல்லாமே வந்து ஊகம் தானே. பாருங்களேன், இப்போ நீங்கள் கேள்வி எழுப்புனீங்கல்ல, நம்ம ராமகிருஷ்ணன் கிட்ட கேள்வி எழுப்புனீங்கல்ல, அது வந்துட்டு சரி. எந்த அடிப்படையில் 5%ன்னு? இப்போ பொன்வில்சன் என்ன சொல்கிறாரு, 8.2% சீமான் வாங்கினார், அவர் 12 வாங்கினார் அப்படின்னாலும் நீங்கள் விவாதம் பண்ண மாட்டீங்க. குறையும்னு சொன்னாலும் அது விவாதிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு அடிப்படை இருக்குது இங்கே. அடிப்படையே இல்லை. 1. 2வது விஷயம், நீங்கள் சொன்ன இந்த கெஜ்ரிவாலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கெஜ்ரிவால் கிரியேட்டட் எ ட்ரஸ்ட் ஆன் ஹிம். அவருடைய கட்சி செயல்பாடு கொள்கை எல்லாத்துலேயும் ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்திட்டாரு. விஜய் கிட்ட இருக்கிறது என்னன்னா, நான் சரிம்மா, இதை தாண்டி இன்னும் ஒரு இடத்துலையும் கூட அவர் வந்துட்டு மக்கள் மீது கெரியரோட உச்சத்திலிருந்து வர்றேன் அப்படின்றப்ப எனக்கு வரும்போது எனக்கு ஓட்டு போடாம மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க? இல்லைங்க, ஒரு தன்மை இருக்காது. இல்லைங்க, அது இருக்கட்டுங்க, அது அவருடைய நம்பிக்கை இருக்குது, அவர் பார்த்துக்கலாம். இவர் மேல மக்கள் நம்பிக்கை வைக்கணும்ன்ற. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு என்னன்னா, அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தான் அவங்க தேர்ந்தெடுக்க போற கட்சியை பத்தி அவங்க பார்ப்பாங்க. இதுல யாரும் முரண்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனையும் தமிழை சந்திக்கக்கூடிய பிரச்சனையும் இதெல்லாம் வந்துட்டு இதில் மற்றவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அந்த பிளேயர்ஸு அப்படின்னு வச்சு தான் அவங்க முடிவெடுக்க போகிறாங்க. கட்சிக்காரங்களை விட்டுருங்க, பொதுஜனம் அப்படி தான் முடிவெடுக்க போகுது. அப்போ அந்த இடத்துல விஜய் இது எங்கே இருக்குது? நடிகர் அப்படின்ற ஒரு இடம், அவரையே மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை தமிழக வெற்றி கழகம் பண்ணுது. அப்போ இதில் வந்துட்டு அவங்க எங்கே இருந்து வந்துட்டு பர்சன்டேஜ் எடுப்பாங்க, திமுகவுக்கு எதிரான இது சொல்கிறதுக்கெல்லாம் அடிப்படையே கிடையாதுங்க. அது எந்த விதமான அடிப்படையும் கிடையாது. அது என்ன, அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றேன். ஒரே லைன் வந்து பாப்புலாரிட்டி தாங்க இதுல பேஸ். அவ்வளவுதான். பாப்புலாரிட்டி. ஆமா, பாப்புலாரிட்டி. இத சினிமா கரிஸ்மா. இத பாருங்களேன், பாப்புலாரிட்டில 2 இருக்கு. நான் விஜய்க்கு முட்டு கொடுத்தவன் தானே, தெரியும். ஆதரிச்சவன் சொல்லுங்களேன், ஏன் முட்டுன்னு சொல்றீங்க? இல்ல நான் ஆதரிச்சேன். சரி, ஆதரிச்சேன். ஓகே, ஐ அக்செப்ட் யுவர் வேர்ட். அதாவது ஒரு ரசிகன் இருக்கான், வீட்டில் ஒருத்தன் ஒரு ரசிகன் இருப்பான். வீட்டில் சோஷியல் மீடியால இந்த சொற்கள் வந்த பிறகு நடைமுறை இந்த மாதிரி விவாதங்கள்ல இந்த சொற்கள் வர இல்ல. அதாவது ஒரு நம்பிக்கையோட தான் செஞ்சேன். அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, ஒருத்தர் ரசிகன் இருக்கான் ஒரு குடும்பத்துல, அந்த கட்சி சரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரசிகனுடைய அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாரும் போட வரும், அந்த கட்சிக்கு ஓட்டுக்கு திரும்புவாங்க. இந்த ஒரு ரசிக நிலை அதை தாண்டி இந்த கட்சி அந்த நம்பிக்கை ஏற்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பத்தில் அவருடைய ஓட்டு ஒன்று தான். புஷியானந்த் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 80 லட்சம் ஓட்டு இருக்குது, குடும்பம்லாம் போட்டாங்க அப்படின்னா 1.5 கோடி ஓட்டு ஆகிடும். இப்போ அது விஷயமே அவ்வளோதான். விஜயனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா,
இந்த ரசிகனையும் தாண்டி இவர் மற்றவங்க மீது நம்பிக்கை ஏற்படுத்தும் போது தான் அவர் முன்னெடுக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையை பெறணும்ன்றீங்க. பெறாத அவர் சொல்லக்கூடிய எனக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு கடுமையான காணல் நீர். அது சினிமா பார்த்தவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இல்லை, முடியாது, சிந்திப்பாங்க. அப்படியே இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரசிகர்கள் எவ்வளோ பேர் எதிராக திரும்பி பேசுகிறாங்க. ஒரு 20% பேர் இன்றைக்கி வந்துட்டு டேர்ன் அடிச்சிட்டாங்கல்ல, இவங்க அந்த இடத்த விட்டு நீ போனது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அது ஒரு இஷ்யூ ஆகுது. நான் இப்போ என்ன அர்த்தம் சார், சிந்தனை வந்துட்டு எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குங்க, மாறிக்கொண்டே இருக்கும். நீங்கள் அதை வந்துட்டு தடுக்கலாம் முடியாது. இன்றைக்கும் ஒரு ரசிகன் உண்மை, குணா கூட ஒரு இடத்துல ரசிகன் தான், விஜய் ரசிகன் தான், ஐயநாதன் ரசிகன், இங்கே இருக்கிற எல்லாருமே ரசிகன். ஆனால் ஓட்டுன்னு வரும்போது அது நிகழ்காலம் எதிர்காலம் ரெண்டுத்தோடையும் தொடர்புடையது. அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் முடிவெடுத்துட மாட்டாங்க. மக்கள் நம்பிக்கை கரெக்டாக சொன்னீங்க. மக்கள் நம்பிக்கை தான் ஓட்டாக மாறும். நீங்கள் எல்லாம் மேடைகளில் பேசுகிறீங்க, நான்லாம் களத்தில் இருந்துட்டு ஒரு வாரம், இந்த 4 நாள் தான் ஆச்சு. நான் தொகுதியிலிருந்து வீடு வீடாக வார்டு வீடாக போய் அதான் சொல்லி வரேன். மக்களுடைய நம்பிக்கை முழுவதுமாக டோட்டல் ஃபெய்த் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மேல, விஜய் சார் மேல வரட்டும். ஒரு 4 காரணம் சொல்லுங்க சார். இன்ன காரணத்தினால மக்கள் எங்களை ஆதரிக்கிறாங்க அல்லது மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல இதை சொல்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படி தெரியுமா? நீங்க கேட்டதை நாங்களும் கேட்கறோம், தெரியாத மாதிரி எப்படிமா சொல்றீங்க அப்படின்னா, சார் அவருடைய மொழி மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பார்த்து மேடை தமிழ் இல்லாம பேச்சு மொழியில பேசுறாரு. இல்ல அவர் சொல்றது சார், அவர் அடுக்கு மொழியில பேசுறது இல்லை, யதார்த்தத்தை சொல்றாரு. சரியா பேசுறீங்க. இல்ல யதார்த்தத்தை சொல்றாரு. இருக்கு சார், என்ன சொல்றது, அவங்க சொன்னதை சொல்றேன், மக்கள் சொன்னது மொழியில யதார்த்தமா பேசுறாரு, யதார்த்தத்தை சொல்றாரு. பாசாங்கு காட்டல சார். அவர் சொல்றது என்னால எதை செய்ய முடியுமோ அதை செய்யறேன்னு சொல்றாரு. ஓகே, என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆணையை பூனையாக்குவேன், பூனை ஆணையாக்குவேன்னு சொல்றது இல்லை. இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். அவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். திஸ் இஸ் தி பப்ளிக் ஃபெய்த். நாங்க அவரை நம்புறோம் சார், அவர் வரணும் சார். ஓகே, நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சார் டிவில. கரூர் இன்சிடென்ட்ல இருந்து இந்த டிவில யாரு போய் ஓட்டு சொல்றேன் சார், நீங்க ஒரு எம்எல்ஏவா இருந்தனால சொல்றேன், சொல்லி முடிச்சிடுறேன் சார், சொல்லி முடிச்சிடுறேன். நாங்க டிவி பார்த்துட்டு இருக்கோம் சார், விவாதங்களையும் பார்க்குறோம் சார், ஆர்வத்தோட பார்க்குறோம் சார், எல்லா டிவியும் பார்க்குறோம், விவாதத்தில் பங்கு பெற அத்தனை அரசியல் விமர்சனுடைய விமர்சனங்களையும் நாங்கள் கேட்குறோம் சார். சார் 26 நாங்கள் ஓட்டு போடுவோம் சார், விஜய் சார். இதுதான் சார் சொன்னது, இது ஃபேக்ட். ரசிகர்கள் சொல்றாங்களா, மக்கள் சொல்றாங்க? மக்கள் ரசிகர்கள் சொல்றேன் நான் அதான் என்ன எப்படிமா சொல்றீங்க, நான் கேட்டது சொல்றேன். நான் இது ஃபேக்ட். நான் எப்பவுமே விவாதத்தில் பூஸ்டப் பண்ணி சொல்ற ஆளே கிடையாது, ஃபேக்டர் தான் சொல்லுவேன். நான் உண்மையே சொல்றேன், களத்தில் இருந்ததை சொல்றேன். இன்னும் உங்களுக்கு டவுட்னா ப்ளீஸ் டெபுட் சம்படி வித் மீ, ஐ வில் டேக் தம். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஸ்கூட்டு போய் உங்களுக்கு சொல்ல சொல்றேன். நானே செலவு பண்ணி எல்லாரும் தான் ஓட்டு போடுவாங்க வாக்காளர்கள். அந்த இடத்துக்கு போய் கேட்டாதான் விஜய்க்கு ஓட்டு வரும். அதாவது நான் என்னன்னா இப்போ உணர்வுபூர்வமா சொல்றாரு நம்ம ஸ்ரீதர் ஐயா. சரி, வரவேற்கக்கூடியதுதான். என்ன அப்படின்னா, திமுக அதிமுக அப்படின்ற 2 பாரம்பரியமிக்க கட்டமைப்பு கொண்ட மக்களுக்காக உழைத்த கட்சிகள். இதில் எப்படின்னா உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் எப்படின்னா இதில் 100ல் ஒருத்தர் தான் வெளியே நிற்பாங்க, 99 பேர் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் மற்ற கட்சிகளில் இப்போ ஐயா விஜய் கட்சினாலும் சரி, 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 9 பேர் வெளியே இருப்பாங்க, இப்போ ஒருத்தர் தான் உள்ளே இருப்பார். அப்போ பார்க்குறவங்களாம் நம்ம பரவசப்பட்டு நம்ம சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அது ஒன்று. 2வது விஷயம் எப்படின்னா, இப்போது ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா, சினிமா பார்க்குறவங்க ஓட்டு போடுவாங்களா, போடுவாங்க. அவர் ரசிகர்கள் ஓட்டு உங்களுக்கு உண்டு, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி நீங்கள் செய்த இழப்பிற்குரிய ஓட்டு உண்டு. 41 பேர் இழப்பு, மிக சோகமான சம்பவம், அதற்குரிய ஓட்டு உண்டு. அதனால ஓட்டு இழந்துட்டாங்கன்றாரு. இல்ல, அது சம்பவத்தினால 20% ஓட்டு குறைஞ்சு போச்சுங்கிறாரு. ஒரு சென்டிமெண்டா ஒரு ஓட்டு கிடைக்கலாம். ஆனால் 3வது ஒரு கட்டம் இருக்குது. அபவ் 35% ஓட்டு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் ஒரு ரெகக்னேஷன், ஒரு கூட்டணிக்கு ஒரு கட்சிக்கும். 35% மேலே இருந்தால்தான். அப்போ என்னன்னா, நீங்கள் ரசிகர்கள் ஓட்டு, அடுத்து இழப்பிற்கு ஓட்டு, 3வது ஒரு கட்டம் இருக்குது உழைப்பிற்கு ஓட்டுன்னு. அந்த உழைப்பு எந்த அளவில் இருக்குதுன்ற போது தான் நீங்கள் வர அந்த 6 மாதம் 8 மாதத்தில் தெரியும். என்னன்னா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் முடிவு என்ன, கள்ளக்குறிச்சி முடிவு என்ன, தூய்மை பணியாளர்கள் முடிவு என்ன,
இப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், தமிழ்நாட்டு பிரச்சனைகள், தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவைகள், இதையெல்லாம் எப்படி இதை சந்திக்கிற இடத்துல எந்த தலைவர்கள் இருக்கிறார்கள்? இது ஒரு கட்டம். இப்போ ஸ்டாலின் ஐயா ஒரு பக்கம் பிரச்சாரம், உதயநிதி ஒரு பக்கம் பிரச்சாரம். அதே மாதிரி எடப்பாடியார் 71 வயசுல 175 சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் பண்ணி மக்கள் பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காரு. அங்கேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். இதை நம்ம பார்க்குறோம். அந்த கட்டமைப்பு இருக்கிறது. சார், நீங்க கட்டமைப்பு இருக்கிறதுன்றதுனால எனக்கு ஒரு கேள்வி வருது. நம்ம உட்கார்ந்து பேசுற சவுத் மெட்ராஸ், தென் சென்னையில் கட்டமைப்பு கொண்ட அதிமுக கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தல் வாங்குறது 16% ஓட்டு. நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுலுக்கா எம்பி நின்னாரு சார். அதுதான் சொல்றேன். எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதனுடைய ஓட் ஷேர் 25% குறைஞ்சிர கூடாது. என்ன சொல்றேன் வரேன்னா, நாடாளுமன்ற தேர்தல் வேற. நாடாளுமன்ற தேர்தல் என்பது ராகுலுக்கான மோடிக்கான தேர்தல். உலகமே இந்தியாவையே வந்து காங்கிரஸுக்கு பழி வாங்கினா கூட தமிழ்நாடு பழி வாங்காது காங்கிரஸ். அது ரொம்ப ரேரஸ்ட் கண்டிஷனை விதிவிலக்கா இருக்கலாம். மற்றபடி நாடாளுமன்ற தேர்தல் வேற. அதே நடுவில் நடந்த சட்டமன்ற தேர்தலை மறந்துடுறீங்க. 2019 மிகப்பெரிய எழுச்சி திமுக கூட்டணிக்கு, 2024 எழுச்சி திமுக கூட்டணிக்கு. ரெண்டுத்திலையும் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காங்கிரஸ் இருக்குது கூட. நடுவில் சட்டமன்ற தேர்தலில் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகும் 75 இடத்துல இந்த திமுக கேள்வி அது இல்ல. கட்டமைப்பு இருக்குன்னா கட்டமைப்பு இருக்கிற ஒரு இயக்கம் குறைஞ்சது 25% எடுக்கணும் தமிழ்நாட்டில். மாநில கட்சி சார், மாநில கட்சியின் போது நான் தான் சொன்னேன். சட்டமன்ற தேர்தல் உதாரணமே என்னால வரிசையா சொல்ல முடியும். எந்தெந்த தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கணும், 22%, 21%, 26% இப்படி வாங்கிட்டு வந்து 33, 37 15% திமுக நின்றுச்சு. சவுத் மெட்ராஸ்ல சிட்டிங் எம்பி ஜெயவர்தன் வாங்கினது 15.6%. இதெல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ஒண்ணு நடக்கும் சார். இல்ல, பல தொகுதிகளில் நடந்தது. நகர்ல நடந்த இடைத்தேர்தலே சார், சுயேட்சை இடைத்தேர்தல் இடைத்தேர்தல பேச முடியும். நம்ம இடைத்தேர்தல் நடக்கணும். இடைத்தேர்தல்ல 2019 ஜெயவர்தன் வந்து சுயேட்சை வாங்க மாட்டாங்க. ஆளுங்கட்சி வாங்கும். 2026 தேர்தலில் திமுக தாவேக இடையே தான் போட்டி. இந்த போட்டி இன்னும் கடுமையாக மாறப்போகிறதுன்னு விஜய் சொன்னது தொடர்பாக நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி எக்ஸ்தலத்தில் முன் வச்சிருந்தோம். அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் என்று 35% பேரும், மிகையான மதிப்பீடு இது என்று 31% பேரும், திமுகவுக்கு சவால் என 16% பேரும், அதிமுகவுக்கு இது ஒரு அவமதிப்பு அப்படின்னு 18% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நேயர்களுக்கு நன்றி. டிஆர்கே நிறைவு பார்வை. அதாவது ஒன்று வந்து நீங்கள் 2021 தேர்தலை ஒப்பிட முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்படி அது ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலையே 21ஓட ஒப்பிட முடியாதுன்னா டெல்லி தேர்தலை போய் எதுக்கு நம்ம ஒப்பிடணும்? நம்பர் 1. நம்பர் 2, இப்போ சமூக வலைதளம் பார்த்துட்டு இப்போ சொன்னீங்க. இப்போ பீகார்லேயே இப்போ மோடி கேம்பெயின் பண்ணுறாரு, அமித்ஷா கேம்பெயின் பண்ணுறாரு, ராஜ்நாத் சிங் கேம்பெயின். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கன்வென்ஷனல் பாரம்பரியமாக செய்து வருகின்ற அந்த பிரச்சாரத்தை யுக்தி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒன்றும் மாற்றுக்கு இல்லை. நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் அது வந்து ஒரு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத உலகம், அவ்வளோதான். இந்த கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் பிரச்சாரம் அது பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் ஓட்டு வந்துடும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் உங்களை விட ஒரு அப்பாவி நான் உலகத்தில் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்பாவிகளாக பாஜக இன்னும் இல்லை. அதனால தான் அவங்க பீகாரில் அவ்வளோ விழுந்து போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. 3வது, இப்போ நீங்கள் இந்த இது இருக்குல்ல, அப்போ அதை 2024 ஜெயவர்தன் சிட்டிங் எம்பி அல்ல, 2019 சிட்டிங் எம்பி. ஸோ அதனால் அவர் இப்போ தான் டெபாசிட் எழுந்தார். அப்போ டெபாசிட்டில் தமிழச்சி தங்க பாண்டியன் அவங்க 2019 வெற்றி பெற்றாங்க. ஸோ இப்போ இது வந்து கடைசியாக நீங்கள் அந்த க்ரக்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வந்து நம்ம அவர் ஏடிஎம்கேவை வந்து அவர் கணக்கிலே எடுத்துக்கொள்ளவில்லை என்பது என்கின்ற அணுகுமுறை வந்து அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தொடருவார். ஓகே, அது அது அந்த அந்த அணுகுமுறையில் தான் போவார். இப்போ இன்னொன்று, தேர்தல் நெருங்க பார்க்கும்பொழுது அப்போ மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியை வைத்துக்கொள்ள வேண்டுமா, அகற்ற வேண்டுமா? அகற்றணும்னா யார் அங்கே கொண்டு வரணும்? இதுதான் கொஸ்டின் வரப்போகுது. அதில் யார் எஃபெக்டிவாக இருக்க போகிறாங்க? ஸோ அப்போ தான் அந்த உங்களுடைய அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை, கட்டமைப்பு. ஸோ அந்த கட்டமைப்பினுடைய ஒரு பலன் தெரியும். அதனால் இப்போ வந்து இவர் வந்து இந்த இதே சொல்லிகிட்டே போனால் தான் அவர் வந்து தான் ஒரு மாற்று சக்தி, இந்த தேர்தலில் அதிகமாக வாக்குகளை பெற முடியாவிட்டாலும் கூட அடுத்த தேர்தலையாவது நம்ம இருந்து நம்ம மாற்று சக்தியாக வர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கலாம். மிக்க நன்றி உங்கள் எல்லோருடைய பங்களிப்புக்கும் கருத்து பகிர்வுக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.